வணக்கம். இன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்தோட சில பண்புகள் மற்றும் குணங்களை பார்க்கலாம். கேட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தனாவே எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் புத்திசாலிகளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. சில பேர் சோம்பேறித்தனமாகவும் இருப்பாங்க. மற்ற நிலையற்ற தன்மை கொண்டவர்கள் தான் இவங்க. தன்னம்பிக்கை குறைவானவர்கள். சற்று தன்னம்பிக்கை குறைவாக தான் இருக்கும். நம்ம தான் குழந்தைங்களா இருக்கும்போதே அவங்கள மோட்டிவேஷன் பண்ணி கொண்டு வரணும். பேரண்ட்ஸ் தான் மோட்டிவேஷன் கொண்டு வரணும். அதே மாதிரி டீச்சர்ஸும் இருந்தாங்கன்னா அவங்களும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தால் தான் அந்த குழந்தைங்க படிப்பாங்க. இல்லைனா அவங்க பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை குறைவாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் அமானுஷ்யத்தில் ரொம்ப ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். சில பேர் இந்த மாதிரி மாந்திரீக தாந்திரீக அதிலலாம் ஈடுபடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இருப்பாங்க. அது சில பேர் தெய்வ பக்தியாக, அதுக்கு ஆப்போசிட்டாக தெய்வ பக்தியாகவும் இருப்பாங்க. அடுத்து குறுகிய அவங்க வளர்க்குற சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் வளர்க்குற சூழலை பொறுத்து தான் இருக்குது. அடுத்து குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள். சுயநலவாதி தான். கொஞ்சம் சுயநலவாதியாக தான் இருப்பாங்க. தனக்குன்னு சொல்லி தான் வச்சுக்குவாங்க. அடுத்து குழந்தைகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில். பிறந்த இடத்தை விட்டு விலகி தான் இருப்பாங்க. பிறந்த இடம் ஒன்றா இருக்கும், வளர்ந்த இடம் ஒரு இடமா இருக்கும். அதாவது தாத்தா பாட்டி, சில பேர் தாத்தா பாட்டிகிட்ட வளர்கிறவங்களா இருப்பாங்க. அடுத்து தொழில்களில் அடிக்கடி மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து ஆரோக்கியமானவர்கள் தான். ஆனால் வாழ்க்கையோட முற்பகுதியில் அவ்வளவு நல்லா இருக்காது, உங்களுக்கு பின்னாடி தான் நல்லா இருக்கும். அடுத்து உறவினர்களுக்கு உதவ விரும்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மூத்த உடன்பிறப்புகளுடன் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா படித்தவங்க தான், கற்றுள்ளவர்கள். அதாவது கற்காட்டியும் பார்த்திங்கன்னா அந்த அறிவு உங்களுக்கு இருக்கும். அடுத்து திறமசாலியாக இருப்பாங்க. விரைவான புத்தி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா புதன் ஆட்சியாளராக வர்றதுனால விரைவான புத்தி இருக்கும். ஆர்வம் உள்ளவர்கள், எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, எதுலேயுமே ஒரு ஆர்வமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சண்டைக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க. சில பேர் அமைதியாகவும் இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சீன்னாங்கன்னா சண்டை கருவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்து மந்திரம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பார்க்கும்போது ஓம் இந்திராய நம அப்படிங்கிறத தினமும் சொல்லிட்டு வரணும். அந்த மாதிரி சொல்லிட்டு வர்றது இவங்களுக்கு நன்மை பயக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சாதகமற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூராடம், திருவோணம், சதயம், மிருகஷீடம் மிதுன ராசியில் வருது. அடுத்து திருவாதிரை, புனர்பூசம், இதுவும் மிதுன ராசியில் தான் வருது. இந்த நட்சத்திரம் சாதகமற்ற நட்சத்திரங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நாட்களில் ஒரு முக்கியமான நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும். அதாவது இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் வர நாளில் இவங்க ஏதாவது ஒரு இதுக்கு போகணும் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்துடணும். அப்போ தான் இவங்க நல்லா இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுடன் கூட்டுறவையும் தவிர்க்கிறது நல்லது. அடுத்து உடல்நல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லூக்கோடெர்மா, மூல நோய், பால்வினை நோய்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி தோள்பட்டை வலி, கை வலி, கட்டி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும். பொருத்தமான தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அச்சு பதிப்பு, பிரிண்டிங் மிஷின், அதாவது பிரிண்டிங் மிஷின் சம்மந்தமான அந்த அச்சு இது படிக்கிறது, அந்த மாதிரி படிப்பு படிச்சுட்டு அந்த பிரிண்டிங் மிஷின் வச்சுக்கிறது, விளம்பரம், அப்புறம் லினன், உலைகள், கொதிகலன்கள், மோட்டார்கள் மற்றும் பம்புகள், அடுத்து கெமிக்கல் இன்ஜினியர்ஸு, கட்டுமானம், வடிகால் தொடர்பான தொழில், காப்பீட்டு தொழில்கள், சுகாதார தொழில்கள், இராணுவம், நீதிபதி, அஞ்சல் துறை, இந்த மாதிரி விரை தூதர் சேவை, சிறை அதிகாரிகள், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய பேர் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. அடுத்து அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மரகதம் தான் இவங்களுக்கு அதிர்ஷ்டக்கல்லாக வருது. வைரம் கூடுமான வரை வைரத்தை இவங்க தவிர்க்கிறது நல்லது, அது நல்லது கிடையாது. அடுத்து சாதகமான நிறங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பச்சையும் சிவப்பு வண்ணம் தான் இவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறங்கள். அடுத்த பெயர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொடக்க எழுத்து முதல் சரணத்தில், பெயரோட தொடக்க எழுத்து முதல் சரணத்தில் நோ, ரெண்டாவது சரணத்தில் யா, மூணாவது சரணத்தில் இ, நாலாவது சரணத்தில் யூ. அதை பெயர் சூட்டும் விழாம் போது இந்த பேரை இந்த மாதிரி எழுத்துக்களில் தொடங்குற எழுத்துக்களை செலக்ட் பண்ணி பயன்படுத்தணும். அதே மாதிரி தாத்தா பாட்டியோட பெயரும் இவங்களுக்கு வைக்கலாம், எந்த குறையும் வராது. அதே மாதிரி பெயர் பார்த்திங்கன்னா நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்துக்கும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இதாக வச்சுக்கிட்டா இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து தவிர்க்க வேண்டிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆ, ஆ, இ, ஈ, அடுத்து சா, கா, கா2, கா3, கா4, இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் இவங்க தவிர்க்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து திருமணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருமணம் வந்து பொதுவாக மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் இருக்கும். சில சமயம் வந்து பெண்கள் வந்து திருமண வாழ்க்கையில் சிரமங்களை வந்து சந்திக்க நேரிடலாம். அடுத்து பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன், குரு, பிரகஸ்பதி மற்றும் சுக்கிரகாலங்கள் வந்து பொதுவாக சாதகமற்றவை தான். அடுத்து செவ்வாய் சாந்தி ஹோமம் வந்து செய்யலாம். இதுக்கு பரிகாரம் வந்து செவ்வாய் சாந்தி ஹோமம் வந்து செய்யலாம். அதே மாதிரி செவ்வாய் மந்திரத்தையும் தினமும் அந்த ஹோமம் செய்யலாம், முடியலைன்னா மந்திரத்தை வந்து சொல்லி வரலாம். செவ்வாய் மந்திரத்தை தினமும் சொல்லி வரலாம். அதே மாதிரி புதன் சாந்தி ஹோமம் வந்து செய்யலாம். வசதி படைத்தவங்க புதன் சாந்தி ஹோமம் வந்து செய்யலாம். இல்லை அப்படின்னா அந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு வரலாம். புதன் மந்திரத்தை தினமும் வந்து கூறி வர நன்மைகள் வந்து நடக்கும். அடுத்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தோன்னா இறைவன் வந்து பார்த்தோன்னா இந்திரன், ஆளும் கிரகம் வந்து புதன். அடுத்து விலங்கு வந்து குறைக்கும் மான், மரம் வந்து பார்த்தோன்னா லிட்டில், மரம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டில், பறவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேவல் தான் உங்களுக்கு பறவை. அடுத்து பூதம் வந்து வாயு, பஞ்சபூதத்தில் இதுங்க வாயுவோட இது. அடுத்து கணம் வந்து பார்க்கும்போது அசுர கணம் தான் இவங்க. யோனி வந்து மான், ஆண் மான். அடுத்து நாடி வந்து ஆதிய, சின்னம் வந்து குடை. இந்த நட்சத்திரம் குடை போன்ற தோட்டத்தில் தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.